இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இன்றைக்கு எந்த மனுஷனா இருந்தாலும் எரேமியாவுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, இதோ மாம்சமான யாவர் மேலும் நான் தேவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதனுக்கு மனிதன் விரோதமாக எழும்புகிற காரியங்கள் ஒன்று. ஆனாலும் கர்த்தர் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த காரியமும் ஆண்டவர் வாய்க்காமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் நமக்கு விரோதமாக யுத்தங்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மறைமுகமாக நம்மை வேதனை கொடுக்கிற காரியங்கள் இந்த பூமியில் உண்டு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஏதாவது என்னால் முடியாத காரியம் ஒன்று இருக்கிறதா என்று வேதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். எந்த மனுஷனால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. எந்த சத்ரு உனக்கு முன்பாக வந்தாலும் சத்ருக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? சத்ரு கிட்ட இருந்து நம்மை விலக்குகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம், எத்தனையோ வேதனைகளை சந்திக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவர் வேதத்தின் மூலமாக மனிதர்களுக்கு செய்திருக்கிறார், இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தையே பார்க்கவில்லை, நான் நன்மையை நான் சந்திக்கவே இல்லை என்று ஒருவரால் கூட சொல்ல முடியாது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனையோ காரியங்களில் இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ காரியங்களில் இருந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அவரால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த காரியம் எனக்கு நடக்கல, இந்த காரியத்தில் நிமித்தமாக நான் வேதனையோடு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனிதனை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் காத்திருந்து அவன் பெற்றுக்கொண்டான். ஒரு நாள் கூட நீங்க கேட்கிற காரியங்கள் தாமதமா இருக்கலாம், ஆனால் அது முடிவு வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் இருதயம் இளைத்து போய் இருக்கலாம், இந்த காரியத்தின் நிமித்தமாக சோர்வோட இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவரால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய வார்த்தையை நம்புகிறீங்க, ஆனா வேதத்தில் உள்ள வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று வேதம் சொல்லுகிறது. வான பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒரு நாளும் மாறாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று எரேமியா ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியாவுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார். பிரியமானவர்களே, இனி நீ அழுது கொண்டு இரார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமாக இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். நம் துக்கம் எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுகிற தேவன். உங்களுடைய அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்பார். நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடும் என்னோட இருப்பார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த காலை வேளையில நிச்சயமாக ஆண்டவர் நாம் நினைக்கிறதை காட்டிலும் அதிகமாக செய்கிற தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் தாமதமாய் இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் வேதனைப்படாதபடி காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அன்னாள் காத்திருந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் நம்மோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து முடிங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காத போகும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க பாதத்துல நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாக எங்களுடைய எல்லா தேவைகளை நீ சந்திப்பீராக ராஜா. ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களில என்னென்ன தேவையோட இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்து முடிக்கும்படி இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.